எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலாக்கில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கிராமத்து ஸ்டைலில் தக்காளி ரசம், சிகப்பு தண்டு கீரை பொரியல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். கீரை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த தண்டோட கட் பண்ணி வச்சுக்கிறலாம். தக்காளி பழம் ஒரு 4 பழம் ரசத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறலாம். புளி சேர்க்காமல் வைக்க போகிறோம். சின்ன வெங்காயம் கீரை தாளிக்கிறது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறலாங்க. இப்போ கீரை தாளிச்சுக்கிறலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் தேவையான அளவு 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறலாம். நம்ம கீரை அளவாக தான் வைக்க போகிறோம். கடுகு, உளுந்து, பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம கீரை பொரியல் செய்யும்போது நல்லா வாசமாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீரகம், காரத்துக்கு வத்தல் சேர்த்துக்கலாம். 2 வத்தல் லேசாக பொரிஞ்சு வரவும் நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். கீரை லேசாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்துக்கரலாங்க. சிகப்பு தண்டு கீரை சாப்பிட்றனால ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். எலும்பு வலுவாகும். மூட்டு வலி சரியாயிருங்க. செரிமான பிரச்சனை சரியாயிரும். ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறனால வாரத்தில் 2 நாள் 3 நாள் கூட சாப்பிட்லாங்க. இந்த தோட்டத்தில் சிகப்பு தண்டு நிறைய இருக்கும். அப்போ அந்த கீரையை பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா கடைஞ்சி கொடுப்பாங்க எங்கள் அம்மா. கூட்டு மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். அது கறி சாப்பிட்ட மாதிரியும் இந்த கீரையில் அது ஒரு டேஸ்ட்டுங்க. சிகப்பு தண்டில் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள், கீரையை சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கலாம். லேசாக தண்ணி தெளிச்சுக்குங்க. தண்ணி ரொம்ப ஊற்றாமல் லேசாக நம்ம தெளிச்சுக்கரலாம். அந்த கீரை ஏற்கனவே நம்ம கழுவி இருக்கோம் இல்லையா, அதுலேயே லேசாக ஈரப்பசை இருக்கும். அதனால் தெளித்து சிம்லேயே வச்சு கீரையை மூடி வைக்காமல் நம்ம வேக வைக்கணும். கீரையை பார்த்திங்கன்னா மூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஏற்கனவே நம்ம வதக்கியிருக்கோம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அந்த பாசிப்பருப்பு, இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், வத்தல், சீரகம், கடுகுளுந்து எல்லாம் சேர்க்குறனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஆஸ்பத்திரியில் போய் செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கீரை, காய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது நல்லதுங்க. இப்போ தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கரலாம். தேங்காய் துருவல் சேர்த்து அப்படியே லேசாக வதக்கி இறக்கிற வேண்டியதாங்க. சூப்பராக நமக்கு கீரை ரெடி ஆயிடுச்சு. சிகப்பு தண்டு கீரை கிராமத்து ஸ்டைலில் அருமையாக இருக்கும். இப்போ தக்காளி ரசத்துக்கு தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு இப்போ கட் பண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிக்கிறலாம். கொத்தமல்லி தழை இல்லை, இதை வாடி போய் 2 3 இருந்துச்சுங்க. அதான் கிள்ளி சேர்த்து நம்ம கரைச்சிக்கிறலாம். கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா நிறையா போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொத்தமல்லி தழை இல்லாத காரணத்தினால் சேர்க்கலை. இருந்தால் நம்ம சேர்த்துக்கிற வேண்டியதே, இல்லைன்னா நம்ம இருக்கிற வச்சு செஞ்சுக்கிற வேண்டியதாங்க. அப்படி தான் போயிடணும். இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம், மிளகு, வரமல்லி, பூண்டு இது எல்லாமே சேர்த்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை சேர்த்து மிக்சியில் நல்லா அடிச்சுக்கரலாம். நல்லா அரைச்சாச்சு. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நம்ம கடுகு, உளுந்து, வெந்தயம், பெருங்காயம், கட்டி பெருங்காயம் அதை தட்டி வச்சு அதையும் சேர்த்துக்கரலாங்க. 2 வத்தல் கிள்ளி போட்டு லேசாக வதங்கி வரட்டும். பெருங்காயம் பார்த்திங்கன்னா அந்த மிக்சியில் சேர்த்து அரைக்க மறந்துட்டேன். அதனால் கல்லில் இடிகளில் தட்டி அப்படியே சேர்த்தாச்சு. நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தால் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எல்லாமே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சீரகம், மிளகு அதை சேர்த்து லேசாக வதக்கி மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கரலாங்க. வதக்கிட்டு அப்படியே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பழம், அதை ஊற்றி லேசாக நுரக்கட்டி வரவும் இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ தூவி இறக்கிருங்க. போட்டு நல்லா வாசமாக இருக்கும். உப்பு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சேர்த்தாச்சு. அருமையாக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு ரசம். இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது இறக்கிற புளியே சேர்க்காத தக்காளி ரசம், சிகப்பு தண்டு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். நன்றி, வணக்கம்.